சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 2 அத்தியாயம் 41. மரக்கலமல்ல மனக்கலம். கடற்சிப்பியை கச்சையிலிருந்து எடுத்துக்காட்டி அது ஓர் ஊதுகுழல் என்பதை புலப்படுத்தி அதை ஊதிவிடும்படியும் உத்தரவிட்டு இளைய பல்லவன் சென்ற இரவுக்கு பிறகு மஞ்சள் அழகியின் நிலை பெரிதும் மாறுபட்டு விடவே அவள் பழைய மஞ்சள் அழகியாயில்லாமல் புது மஞ்சள் அழகியாகி ஏதோ உணர்ச்சியற்ற ஒரு பதுமை உலாவுவது போல் உலவி வந்தாள். அவள் மாற்றத்தை அக்ஷயமுனை நகர மக்களும் கடற்கரை கொள்ளையரும் இளைய பல்லவனை சேர்ந்த மாலுமிகளும் கண்டாலும் அதன் உண்மை காரணத்தை அறியாமல் இல்லாத காரணங்களையும் தாங்களாகவே கற்பித்துக் கொண்டு அவற்றை பகிரங்கமாக பேசவும் தலைப்பட்டார்கள். இளைய பல்லவனிடம் அவளுக்கு இருந்த காதலே அந்த மாற்றத்துக்கு காரணம் என சிலர் நினைத்தார்கள். அந்த காதலும் இளைய பல்லவன் குடிவெறியாலும் பண்பற்ற நடத்தையாலும் வெறுப்பாக மாறியிருக்க வேண்டும் என்று இன்னும் சிலர் நினைத்தார்கள். பூர்வ குடிகளின் விரோதத்தால் தன் தந்தைக்கும் இளைய பல்லவனுக்கும் என்ன தீங்கு நேரிடுமோ என்ற திகில்தான் காரணம் என்றும் மற்றும் சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். காரணம் எதுவாயினும் பழைய மஞ்சள் அழகி மாறிவிட்டாள் என்பது மட்டும் தெளிவாக தெரியவே அவளை அறிந்த, அவள் நடனத்தை வருஷா வருஷம் ரசித்த அத்தனை மக்களும் அவள் நிலை பற்றி வருந்தவே செய்தார்கள். கொள்ளையரின் துணைவிகள் அவளை கடற்கரையில் பார்த்த போதெல்லாம் அவளது வெறித்த பார்வையையும் கேட்டதற்கு தாமதித்து வந்த அவள் பதிலையும் சில சமயங்களில் திடீரென தூக்கி வாரி போட்டது போல் மிரண்ட அவள் விழிகளையும் கண்டு பெரிதும் பரிதாபப்பட்டார்கள். அதே கடற்கரையில் அலட்சிய நடை நடந்து கொள்ளையரை தட்டி கொடுத்தும் கொள்ளையர் மாதரை கேலி செய்தும் சுதந்திர பறவையாக விஷமக் களஞ்சியமாக விளங்கிய அந்த கட்டழகி மறைந்து விட்டாள். யாரிடமும் அணுகாத, அணுகினாலும் உடனடியாக பேசாத, பேசினாலும் சட்டென்று கத்தரித்து கொண்டு கடற்கரை நீர்முனைக்கு சென்றுவிடும் புத்தம் புது பதுமையை கண்ட கொள்ளையர் பெரிதும் வருந்தினார்கள். கொள்ளையர் மட்டுமென்ன, இளைய பல்லவனது மரக்கலத்தை வெகு துரிதமாக மாற்றியமைத்துக் கொண்டிருந்த தொழில் வல்லுநரும் கண்டியத்தேவனும் இதர மாலுமிகளும் கூட அவள் நிலை கண்டு வருத்தப்பட்டார்கள். கோட்டைக்குள்ளும் கடற்கரையிலும் பல பல கண்கள், பல பல உள்ளங்கள் தன்னை குறித்து பரிதாபப்படுவதை கூட கவனியாமல் மஞ்சள் அழகி நகரத்துக்குள்ளும் வெளியிலும் உலாவினாள். அவள் சித்தம் சதா புரியாத பல விஷயங்களாலும் கேள்விகளாலும் தினம் தினம் பீடிக்கப்பட்டதால் அவள் அவற்றை அலசி அவற்றுக்கு விடை கண்டுபிடிக்கவே முயன்று கொண்டிருந்தாள். ஆகையால் சுற்றுலகத்தை அவள் அடியோடு மறந்தாள். கடற்சிப்பியை தன் வாயில் வைத்து இப்படி ஊத வேண்டும் என்று இளைய பல்லவன் ஊதி காட்டியதையும் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவன் உத்தரவிட்டதையும் எண்ணி எண்ணி குழம்பினாள் அவள். அந்த கடற்சிப்பியை ஊதிய பிறகு அதன் மர்மம் பெரிதும் உடைந்து விட்டதானாலும் அது உடைந்த விதத்தை மட்டும் அவளால் மறக்கவே முடியவில்லை. கடற்சிப்பியை ஊதினதும் திடீரென்று மாளிகைக்குள் கதவொன்று பெரும் சத்தத்துடன் திறந்ததும் சில வினாடிகளுக்கெல்லாம் யாரோ ஓடிவரும் காலடியோசை கேட்டதும் ஏதோ சொப்பனத்தில் நடப்பது போல சதா அவள் சித்தத்தில் வலம் வந்து கொண்டிருந்தன. அந்த காலடியோசை தனது தந்தையின் காலடியோசைதான் என்பது அவர் தோட்டத்துக்குள் வந்த பின்பு அறிந்ததும் தன் வியப்பு பன்மடங்காகிவிட்டதன்றி அவர் காட்டிய கலவரமும் கேள்விகளை கேட்டு தன்னை திணறடித்து விட்டதையும் எண்ணி பார்த்த அவள் அவற்றுக்கெல்லாம் காரணம் தெரியாமல் தவித்தாள். கடற்சிப்பி ஊதப்பட்டதும் ஆந்தைகள் அலறும் சத்தம் எழுந்ததே விசித்திரமாயிருந்தது அவளுக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தந்தை ஓடி வந்தது அதைவிட விசித்திரமாயிருந்தது மஞ்சள் அழகிக்கு. அப்படி ஓடி வந்த தந்தை கேட்ட கேள்விகள் அப்போது அவள் சித்தத்தில் எழுந்தன. மாளிகையிலிருந்து பலவர்மன் வேகமாக தோட்டத்துக்குள் வந்தவன் நேராக அந்த மரத்தை நாடி வந்தது அவள் மனக்கண் முன் நன்றாக எழுந்தது. அப்பப்பா, அவர் முகத்தில்தான் எத்தனை கலவரம், எத்தனை குழப்பம்! அப்படி பலவர்மன் நிலை குலைந்ததை அவள் கண்டதே இல்லை. முகத்தில் குழப்பம், திகில், சந்தேகம் ஆகிய பல உணர்ச்சிகள் கலந்து பாய நேராக மரத்தடியை நோக்கி வந்த பலவர்மன் அங்கிருந்தது தன் மகள் என்பதை அறிந்தவுடன், யார்? நீயா? நீ இங்கே எதற்காக வந்தாய் என்று கோபம் கொழுந்து விட்டெறிய சொற்களை கொட்டினான்.
ஏன், நான் இங்கு வரக்கூடாதா என்று கேட்டாள் அவள். வரலாம் வரலாம், இரவில் ஏன் வர வேண்டும் என்று குழறினான் பலவர்மன். இரவில் நான் இங்கு வருவது வழக்கம்தானே, புதிதல்லவே என்றாள் மஞ்சளழகி. புதிதல்ல புதிதல்ல, இருப்பினும் இந்த மரத்தடி, இந்த மரம் என்றான் பலவர்மன். இந்த மரத்துக்கென்ன, நீண்ட நாளாக இருக்கிறது என்றாள் மஞ்சளழகி. இருக்கிறது இருக்கிறது, இருந்தாலும் அதில் ஏன் சாய்ந்து கொண்டிருக்கிறாய் என கேட்டான் பலவர்மன். ஏன் சாயக்கூடாது என கேட்டாள் மஞ்சளழகி. சாயலாம். சரி சரி, இங்கு யார் வந்தார்கள் என கேட்டான் பலவர்மன். யாரும் வரவில்லையே என்றாள் மஞ்சளழகி. பலவர்மன் கோபம் கட்டுக்கடங்காததாயிற்று. பொய், சுத்த பொய். ஆந்தை அலறிய சத்தம் என் காதில் விழுந்தது என்றான் பலவர்மன் சொற்களில் உஷ்ணம் ஊடுருவி நிற்க. பட்சியை சொல்கிறீர்களா? பட்சி வந்திருக்கலாம் என்றாள் அலட்சியத்துடன் மஞ்சளழகி. பட்சி அல்ல, வந்தது மனிதன். ஆந்தை குரல் கேட்டது எனக்கு என்று சீறினான் பலவர்மன். மனிதன் ஆந்தையா? உள்ளத்திலே சஞ்சலம் இருந்தாலும் வரட்டு சிரிப்பை உதடுகளில் வலுக்கட்டாயமாக அரவழைத்துக் கொண்டு கேட்டாள் மஞ்சளழகி. விளையாடாதே, மனிதன் ஆந்தை அல்ல என்றான் பலவர்மன். அப்படியானால் ஏன் பதறுகிறீர்கள் என கேட்டாள் மஞ்சளழகி. இங்கு ஒருவன் வந்திருக்கிறான். அவன் என்றான் பலவர்மன். அவன் ஆந்தை போல் கூவுவானாக்கும் என கேட்டாள் மஞ்சளழகி. ஆம், கூவுவான் என கூறினான் பலவர்மன். அவனை எனக்கு தெரியும் என்றாள் மஞ்சளழகி. தெரியுமா? எங்கு போய்விட்டான் என கேட்டான் பலவர்மன். எங்கும் போகவில்லை, இங்குதான் இருக்கிறான் என்றாள் மஞ்சளழகி. எங்கே எங்கே இப்படி கேட்டுக்கொண்டு சுற்றும் முற்றும் நோக்கினான் பலவர்மன். இங்கே என்று அதுவரை மறைத்து வைத்திருந்த கடற்சிப்பியை காட்டினாள் மஞ்சளழகி. அதை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்ட பலவர்மன் மிகுந்த சந்தேகத்துடன் மகளை நோக்கினான். இதை நீதான் ஊதினாயா என்றும் கேட்டான். ஆம் என்றாள் மஞ்சளழகி. இது ஏது உனக்கு? கடுமையுடன் எழுந்தது பலவர்மன் கேள்வி. இங்கு மரத்தடியில் கிடந்தது என்றாள் அவள். பலவர்மன் பெரும் சுமையை இறக்கியவன் போல் பெருமூச்சு விட்டான். அத்துடன் மடையன் மடையன், எத்தனை அஜாக்கிரதை! நல்ல வேளை, இது இவள் கையில் கிடைத்ததே என்று சற்று இறைந்தே சொன்னான். யார் போட்டுவிட்டது இதை என்று கேட்டாள் அவள். இடும்பன் என்று வாய் தவறி அசப்பில் சொல்லிவிட்ட பலவர்மன் சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டு, யாராயிருந்தால் உனக்கென்ன, வா உள்ளே என்று அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு மாளிகை நோக்கி நடந்தான். மனதில் பல யோசனைகள் அலைப்பாய அவனுடன் சென்றாள் அன்று மஞ்சளழகி. அந்த இரவின் நிகழ்ச்சிகள் அவள் மனதை விட்டு அகலவே இல்லை. 4 நாள்களுக்கு பிறகு கடற்கரையில் உலாவிய போது கூட ஏதோ நாடகம் நடப்பது போல் அவள் மனக்கண்ணில் அந்த சம்பவம் எழுந்து உலாவிக் கொண்டிருந்தது. இடும்பன் பெயரை உச்சரித்ததிலிருந்து பல விஷயங்கள் அவளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயின. மெல்ல மெல்ல கொள்ளைக்காரர்களை விசாரித்ததில் சூலு இனத்தார் கடலோடுபவர்களால் தான் கடல் ஆழத்தில் இருந்து ஏதோ புதுவித சிப்பியை எடுத்து வருவது வழக்கம் என்றும், அதில் ஊதல் செய்து ஊதி தங்கள் சகாக்களை அழைப்பது வழக்கம் என்றும் அறிந்தாள் மஞ்சளழகி. என்ன காரணத்தாலோ சூலுக்களின் தலைவனான இடும்பன் தனது தந்தையை நந்தவனத்துக்கு அழைத்திருக்கிறான் என்றும், போகும்போது தவறி கடற்சிப்பியை போட்டுவிட்டு போயிருக்க வேண்டும் என்றும் அனுமானித்தாள் அவள். ஆனால் அந்த சிப்பி இளைய பல்லவனிடம் எப்படி அகப்பட்டது, அதை ஊதும் முறை அவனுக்கு எப்படி தெரிந்தது என்ற விஷயங்கள் மட்டும் அவளால் ஊகிக்க முடியவில்லை. இடும்பன் தானாகவே வந்து தந்தையை காண முயன்றானா, அல்லது தந்தைதான் அவனை வரவழைத்தாரா? வரவழைத்தால் இளைய பல்லவன் நகரத்தை சுற்றி ஏற்படுத்தியிருக்கும் கடும் காவலை மீறி அவன் எப்படி வர முடிந்தது? இப்படி பல கேள்விகளை கேட்டும் அவளுக்கு ஏதும் பதில் கிடைக்கவில்லை. ஒன்று மட்டும் அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. அனைவரையும் மீறிய பெரும் மர்மம் அக்ஷயமுனையை வளைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பலவர்மன், இளைய பல்லவன் ஆகிய இருவரில்
ஒருவரோ இருவருமோ காரணம் என்பதுதான் அது. அத்தகைய எண்ணங்களுடனும் எண்ணங்களால் ஏற்பட்ட கவலையுடனும் அடுத்த சில நாள்கள் அவள் மாளிகையில் அதிக நேரம் இருக்காமல் கோட்டைக்குள்ளும் கடற்கரையிலும் நடமாடி வந்தாள். கடற்கரையில் அவள் கவலையை தீர்க்க எழுந்த தெய்வ பறவை போல் எழுந்து கொண்டிருந்தது இளைய பல்லவன் கடல் புறா. கண்டியத்தேவன் மேற்பார்வையில் பிரதிதினம் தொழில் வல்லுநர் மிக மும்முரத்துடன் கப்பலை மாற்றி அமைத்து வந்ததையும் அந்த மரக்கலத்தின் அமைப்பே புதுவிதமாக இருந்ததையும் கவனித்த மஞ்சளழகி தான் மனக்கவலையை மாற்றிக்கொள்ள தினம்தோறும் நீண்ட நேரம் நீர்க்கரையின் முகப்பிலேயே கழித்து வந்தாள். வேலை நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தள்ளி நீர்க்கரையில் அமர்ந்த அக்ஷயமுனையின் அழகி அந்த கப்பலின் அழகை கண்டு வியந்தாள். கண்டியத்தேவன் கடற்புறாவுக்கு வெகு துரிதமாக உருக்கொடுத்து கொண்டிருந்தான். கரையில் நன்றாக இழுக்கப்பட்டு பாதி நீரிலும் பாதி தரையிலுமாக சற்றே சாய்ந்திருந்த அந்த பெரும் மரக்கலத்தில் தளங்களின் பழைய பாய்மரங்கள் நீக்கப்பட்டு பகிர்பாரிசான் காட்டுப்பகுதியின் வைரம் பாய்ந்த மரங்கள் பாய்கட்ட பொருத்தப்பட்டபடியால் சில நாள்களுக்குள்ளாகவே இணையற்ற கம்பீரத்தை அடைந்தது அந்த மரக்கலம். சீனத்து மரக்கலத்தின் 4 பாய்மரங்களுக்கு பதில் 6 பாய்மரங்கள் அந்த மரக்கலத்தில் பொருத்தப்பட்டன. அவற்றில் 3 சிறியதாகவும் 3 பெரியதாகவும் இருந்ததையும் கண்ட மஞ்சளழகி, அப்படி ஏன் பலபடி பாய்மரங்களை அமைக்கிறார்கள் என்பதை அறியாமல் குழம்பினாள். அது மட்டுமல்ல, நடுவில் இருக்க வேண்டிய கப்பல் தலைவன் அறையை கப்பலின் முகப்பில் அமைத்துக் கொண்டிருப்பது அத்தனை உசிதமா என்ற சந்தேகமும் அவளுக்கு எழுந்தது. அந்த சந்தேகத்தை கண்டியத்தேவனையே கேட்டாள் அவள். முகப்பில் தலைவர் அறை இருப்பது உசிதமா தேவரே என்ற அவள் கேள்விக்கு அக்கரமந்திரத்தை அமைப்பது இப்படித்தான் என்று கண்டியத்தேவன் பதில் சொன்னான். அப்படியானால் மரக்கல தலைவனும் முகப்பில் தானே இருக்க முடியும் என்று வினவினாள் மஞ்சளழகி. ஆம் என்றான் தேவன். போர் ஏற்படும் போது முகப்பில் இருப்பவருக்கு ஆபத்து ஏற்படுமே என்று அவள் கவலையுடன் கேட்டாள். அக்கரமந்திரத்தில் முகப்பில் ஆபத்தில்லை என்றான் தேவன். ஏன் என்று வினவினாள் அவள். அறையின் அமைப்பு அப்படி, மரக்கலத்தின் அமைப்பும் அப்படி. எதிரிகள் அம்புகளையோ வேல்களையோ வீசும்போது முகப்பை தாழ்த்த இந்த போர்க்கப்பலில் வசதி உண்டு. அதற்காகவே இதன் முன்புறத்தை சற்று தாழ்த்தியும் பின்புறத்தை சற்று தூக்கியும் அமைக்கிறோம். அமைப்பே இப்படி. தவிர துடுப்புகள் துழாவும் போது பின்புற துடுப்புகளை ஆழத்தில் துழாவி சுக்கானையும் அழுத்தி பிடித்தால் மரக்கலம் முகப்பை சற்று தாழ்த்தி கொண்டு மீனை பிடிக்க செல்லும் மீன் கொத்தி போல் விர் என்று நீர் பிளந்து செல்லும். தூர இருந்து பார்ப்பவர்களுக்கு கப்பல் மூழ்கி போய் விடுவது போல தோன்றும். ஆனால் அந்த சமயத்தில்தான் இந்த மரக்கலம் அபாயமானது. இதன் மீது வீசப்படும் அம்புகளும் வேல்களும் முகப்பு தாழ்ந்திருப்பதால் அக்கிரமந்திரத்தை தொடாமல் பின்பக்கம் சென்றுவிடும். இங்கு இருந்து எய்யப்படும் அம்புகள் நேராக எதிரி கப்பலை தாக்கும் என்று விளக்கினான் தேவன். இப்படி சில நாள்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்த மஞ்சளழகி பாரத நாட்டு மரக்கல கலையை பற்றியும் கடற்போர் முறைகளை பற்றியும் பல விஷயங்களை அறிந்து கொண்டாள். அவள் மரக்கல கலையில் காட்டிய சிரத்தையை பற்றி கண்டியத்தேவன் பெரிதும் ஆச்சரியப்பட்டான். மரக்கலத்தை பற்றிய பல விஷயங்களை அவள் ஏற்கனவே அறிந்திருந்ததும் அவனுக்கு வியப்பாயிருந்தது. மரக்கலத்தை கட்டும் பெரும் பொறுப்பு சுமை மஞ்சளழகியின் சம்பாஷணையாலும் சிரத்தையாலும் பெரிதும் மட்டுப்பட்டது கண்டியத்தேவனுக்கு. அடிக்கடி அவளை தளத்துக்கு அழைத்து சென்று மரக்கலத்தை தான் அமைக்கும் முறைகளை காட்டினான். மரக்கலத்தின் பாய்மரங்களையும் மரக்கலத்தின் வளைந்த ஓரங்களில் படுத்து கிடந்த பெரும் விற்களையும் வேல் வீசும் யந்திரங்களையும் எரியம்பு வீசும் சாதனங்களையும் அவற்றை இயக்கும் முறைகளையும் விளக்கினான். கண்டியத்தேவன் திறமையை பெரிதும் பாராட்டினாள் மஞ்சளழகி. ஆனால் அந்த பாராட்டுதலை ஒப்பாத கண்டியத்தேவன், என்னை பாராட்டி பயனில்லை மகாராணி, நீங்கள் பாராட்ட வேண்டியவர் இளைய பல்லவர் என்றான் ஒரு நாள். இளைய பல்லவரா இந்த மரக்கலத்தை அமைக்கிறார் என்று கேட்டாள் அவள். ஆம் என பதிலுரைத்தான் தேவன். அவருக்கு என்ன தெரியும் இதில் என கேட்டாள் மஞ்சளழகி.
அப்படித்தான் நானும் முதலில் நினைத்தேன். தரைப்படையை நடத்தும் தலைவருக்கு மரக்கலத்தின் மர்மங்கள் எப்படி தெரியும் என்று. ஆனால் அவருக்கு சகலமும் தெரிந்திருக்கிறது. அவர் ஆலோசனைப்படியே இந்த மரக்கலத்தின் ஒவ்வொரு அணுவும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என பதிலுரைத்தான் தேவன். மஞ்சளழகி பிரமித்தாள். அத்துடன் கேட்டாள், இதை ஏன் புறாவை போல் அமைக்கிறீர்கள் என்று. இளைய பல்லவர் உத்தரவு என பதிலுரைத்தான் கண்டியத்தேவன். சுய புத்தியோடு உத்தரவு போடுகிறாரா அவர் என கேட்டாள் மஞ்சளழகி. முதலில் குடிவெறியில் ஏதோ சொல்கிறார் என்று நினைத்தேன். பிறகு யோசித்து பார்த்ததில் மிகுந்த நினைப்புடன் அவர் முடிவுகளை செய்வது புரிகிறது என்றான் கண்டியத்தேவன். இதற்கு என்ன பெயரிடப் போகிறீர்கள் என கேட்டாள் மஞ்சளழகி. கடல் புறா என்று என கூறினான் கண்டியத்தேவன். அதையும் இளைய பல்லவர்தான் சொன்னாரா என கேட்டாள் மஞ்சளழகி. ஆம் என பதிலுரைத்தான் கண்டியத்தேவன். ஏன் அப்படி பெயரிட வேண்டும் என கேட்டாள் மஞ்சளழகி. நிச்சயமாக சொல்ல முடியாது, ஊகம்தான் என்று இழுத்தான் கண்டியத்தேவன். ஊகத்தை தான் சொல்லுங்களேன் என்று கேட்டாள் மஞ்சளழகி. அவரும் காஞ்சனா தேவியும் முதலில் பாலூர் பெருந்துறையில் சந்தித்தார்கள். மென்று விழுங்கினான் தேவன். ஆம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். மஞ்சளழகியின் குரலில் மகிழ்ச்சியுற்றிருந்தது. அவர்கள் வெளிநாட்டு பிரமுகர் வீதி மாளிகையில் இருந்தபோது தூதுபுறா ஒன்றை அனபாயர் அனுப்பினார் என கூறினான் தேவன். அனபாயரா என கேட்டாள் மஞ்சளழகி. ஆம், சோழ மண்டலத்தின் இளவரசர் என பதிலுரைத்தான் கண்டியத்தேவன். பிறகு என கேட்டாள் மஞ்சளழகி. அந்த தூதுபுறா மர்மத்தை விளக்கியவர் இளைய பல்லவர் என கூறினான் கண்டியத்தேவன். அப்படியா என கேட்டாள் மஞ்சளழகி. ஆம், அந்த புறா மிக அழகாயிருக்கும் என கூறினான் கண்டியத்தேவன். என்றாள் மஞ்சளழகி. அதை பற்றி சென்ற ஒரு வருடத்தில் பல முறை இளைய பல்லவர் பேசியிருக்கிறார் என கூறினான் கண்டியத்தேவன். என்ன பேசியிருக்கிறார் என கேட்டாள் மஞ்சளழகி. அந்த தூது புறாவே அவர்கள் இருவரையும் இணைத்ததாக என கூறினான் கண்டியத்தேவன். சரி சொல்லும் என்றாள் மஞ்சளழகி. அந்த நினைப்பின் அடையாளமாக கடாரத்து கட்டழகியின் நினைவாக இந்த கடல் புறா சிருஷ்டிக்கப்படுகிறது என்பது என் ஊகம். மஞ்சளழகி கண்டியத்தேவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். போதும் உங்கள் ஊகம், நிறுத்துங்கள் என்று இறைந்து கூவிவிட்டு வெகு வேகமாக தளத்தின் பலகைகளில் ஓடி பக்கவாட்டு நூலேணியில் வெகு அவசரமாக இறங்கி துடியிடை துவள உடலும் உணர்ச்சிகளும் குலுங்க கோட்டையை நோக்கி பறந்தாள் அந்த பைங்கிளி. மூச்சு தெறிக்க ஓடிய அவள் கோட்டை வாயிலில் யார் மீதோ திடீரென மோதிக்கொண்டாள். தலை நிமிர்ந்து நோக்கினாள். இளைய பல்லவன் அவளை இறுக்கி பிடித்திருந்தான். விடுங்கள் என்னை என்று திமிரினாள் அவள். அந்த இரும்பு கரங்கள் அவளை அசைய விடவில்லை. எங்கு ஓடுகிறாய் மஞ்சளழகி? உங்கள் காதலியை கேளுங்கள் என்றாள் மஞ்சளழகி. பதறாதே மஞ்சளழகி, யார் என் காதலி என்று கேட்டான் அவன். அதோ இருக்கிறாள் என்று கடல் புறாவை சுட்டி காட்டினாள் அவள். மரக்கலமா என கேட்டான் இளைய பல்லவன். மரக்கலம் அல்ல, உங்கள் மனக்கலம் அது. அதில் வீற்றிருக்கிறாள் உங்கள் காதலி. அதுவே உங்கள் மணப்பெண். அதோ தெரிகிறதே கடல் புறா, கடல் கன்னி என்று ஒரு கையை திமிரி அவன் மார்பில் அடித்தாள் மஞ்சளழகி. அவளை பிடித்த பிடியை விடாமல் கடற்புறாவை நோக்கினான் இளைய பல்லவன். கடற்புறாவின் முகப்பு மூக்கை அப்பொழுதுதான் பொருத்த துவங்கினான் கண்டியத்தேவன். அதன் அழகிய மூக்கு மஞ்சளழகியை நோக்கியது. மூக்கு பலகைகளில் ஆணிகளை வைத்து தச்சர் இறுக்கினார். ஆணிகள் இறங்கிய சத்தம் மஞ்சளழகியின் காதில் பெரிதாக ஒலித்தது. அந்த ஆணிகள் தன் இதயத்தில் இறங்குவதாகவே அவள் நினைத்தாள். உணர்ச்சி மிகுதியால் மூர்ச்சை போட்டு இளைய பல்லவன் மார்பில் சாய்ந்து விட்டாள். அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு மாளிகையை நோக்கி நடந்தான் இளைய பல்லவன். அவனை வரவேற்க வாயிலில் காத்திருந்தான் பலவர்மன், முகத்தில் வெற்றி குறியுடன். அந்த குறிக்கு காரணம் முதலில் விளங்கவில்லை இளைய பல்லவனுக்கு. அன்று மாலை சேந்தன் சில விவரங்களை உளறி கொட்டிய போதுதான் இளைய பல்லவன் காரணத்தை புரிந்து கொண்டான்.
புரிந்து கொண்டதும் அமீரை வரவழைத்து, அமீர், நமது நடவடிக்கைக்கு சமயம் நெருங்கிவிட்டது என்று அறிவித்தான். அதை அறிவித்த இளைய பல்லவன் குரல் வறண்டு கிடந்தது. வறட்சிக்கு காரணம் புரிந்தது அமீருக்கு. அடுத்த நடவடிக்கை அக்ஷயமுனை கோட்டையின் கதியை நிர்ணயிக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அமீர், உத்தரவிடுங்கள் படைத்தலைவரே என்றான். உத்தரவுகள் மிக துரிதமாகவும் திட்டமாகவும் விளக்கமாகவும் வெளிவந்தன. பயங்கரமான உத்தரவுகள்தான், ஆனால் வேறு வழி இல்லை என்று அமீர் தனக்குள் சொல்லிக் கொண்டான்.